Hello friends, welcome back to Friends Trading Floor. இந்த வீடியோ நம்ம ட்ரேடிங் டெக்னிக்கல் மாஸ்டர் ஃபுல் கோர்ஸில் 6வது எபிசோட். இந்தியன் கமாடிட்டி மார்க்கெட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அதை சிம்பிளாக ஒரு இன்வெஸ்டராக உள்ளே போகிறவர் எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்ப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிற கண்டென்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோவில் இந்தியன் ஈக்விட்டி மார்க்கெட் பற்றி பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி இந்தியன் கமாடிட்டி மார்க்கெட்ஸ்க்கான இன்ட்ரோடக்ஷன், அதுக்கான பர்பஸஸ் என்ன, அதை ரெகுலேட் பண்ணுற ரெகுலேட்டிவ் பாடிஸ் யார், அதை ரன் பண்ணக்கூடிய ட்ரேடிங் எக்ஸ்சேஞ்சஸ் அவங்க யார், இந்த ட்ரேடிங் ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் எப்படி தீர்மானிக்கப்படுது, இதோட ட்ரேடிங் மெக்கானிசம் அண்ட் செட்டில்மெண்ட் எப்படி ரன் ஆகுது, இதுலேயும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்னென்ன, அண்டு கமாடிட்டி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இன்வெஸ்டருக்கான ப்ரொடெக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் எந்த அளவுக்கு இருக்குது, அண்ட் கமாடிட்டி மார்க்கெட் பற்றி அவேர்னஸ் ஒரு பிகினருக்கு வேணும் அப்படின்னா அவர் எந்தெந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணணும், அவருக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கைடு, இந்த மாதிரியான ஒரு கம்ப்ளீட் கமாடிட்டி மார்க்கெட் பற்றின ஓவர் வியூவாக இந்த வீடியோ இருக்கும். நீங்கள் ஒரு பிகினர் அல்லது இந்த மார்க்கெட்டை பற்றி தெரியாதவர் அப்படின்னா இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் அல்லது இது உங்களுக்கு எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றது இந்த வீடியோ மூலிமா நீங்கள் சேனலுக்கு கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டை வச்சு நான் முடிவு பண்ணிப்பேன். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் டு த இந்தியன் கமாடிட்டி மார்க்கெட். இந்தியன் கமாடிட்டி மார்க்கெட் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஈக்விட்டி மார்க்கெட்டில் கம்பெனிஸோட ஷேர்ஸ் எப்படி வியாபாரமாச்சோ அதே மாதிரி உணவுப் பொருட்கள்லேருந்து, அக்ரிகல்ச்சரில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸில் இருந்து, ஒரு மெட்டல்ஸ் அண்ட் எனர்ஜி ரிசோர்ஸஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய சந்தையாக இந்திய கமாடிட்டி மார்க்கெட் இருக்குது. இது என்ன அப்படின்னா, இந்தியன் எக்கானமிக்கு ஒரு மிகப்பெரிய ரோல், ஒரு ஸ்ட்ராங்கான ரோல் அப்படின்றது இந்த கமாடிட்டி மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய வியாபாரங்கள் மூலயமா கவர்மெண்ட்டுக்கு உற்பத்தி ஆகக்கூடிய டேக்ஸஸ் அப்படின்றது இந்தியன் எக்கனாமிக்கு ஒரு ஸ்டேபிளான விஷயத்தை கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகுது. அண்ட் இதோட எலக்ட்ரானிக்கல் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம், அந்த ஸ்ட்ரக்சர்டு பிளாட்ஃபார்ம் அப்படின்றது இதை ஒரு ஸ்பாட் மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா, ஒரு ட்ரேடர்ஸாக இருக்கட்டும் அல்லது இதை ப்ரொடியூஸ் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் அல்லது இதை வச்சு வியாபாரம் பண்ணக்கூடியவங்களாக இருக்கட்டும், அதாவது கமாடிட்டி ப்ராடக்ட்ஸை வச்சு வியாபாரம் பண்ணக்கூடியவங்களாக இருக்கட்டும், அவங்க அங்கே அதாவது வியாபாரமாகக்கூடிய விலையை பொறுத்து இந்த எலக்ட்ரானிக்கல் ட்ரேடிங் மார்க்கெட்டை ஒரு ஹெட்ஜிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது எதுக்கு அப்படின்னா, ப்ரைஸோட வலட்டைலிட்டினால் இவங்களுக்கு ஏற்படக்கூடிய லாஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க கட்டுப்படுத்திக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுது. ஓகேங்களா. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியாவில் நடக்கக்கூடிய வியாபாரத்தை பார்த்து வெளிநாடுகளில் இருந்து நிறைய முதலீடுகள் அப்படின்றது வர்றதுக்கான பாசிபிள் இருக்கலாம் அப்படின்றது ஒரு யூகம். இது என்ன அப்படின்னா, குளோபல் மார்க்கெட்ஸில் இருந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அட்ராக்ட் பண்ணுறதுக்காகவும் ஒரு டொமஸ்டிக்லையாக இருக்கட்டும் அல்லது ஒரு இன்டர்நேஷ்னலாக இருக்கட்டும் ட்ரேட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலியமாக ஒரு க்ரோத் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஊக்குவிக்க முடியும் அப்படின்றது இந்தியன் கமாடிட்டி மார்க்கெட் மூலயமா அந்த ப்ராடக்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி அதை வியாபாரம் பண்ணுறது அப்படின்றது உண்மையிலுமே ஒரு நல்ல விஷயமாக இந்தியன் கவர்மெண்ட் தீர்மானித்து இந்த விஷயத்தை இன்னும் ஊக்குவிச்சுட்டு வர்றாங்க. ஸோ இதை நம்ம சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற நெல், கோதுமை, பருத்தி, நம்ம யூஸ் பண்ணுற பருத்தி அண்ட் ஆயில்ஸ், சில்வர், பிளாட்டினம், கோல்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம நாட்டில் உற்பத்தி எந்தளவுக்கு பண்ணி வியாபாரம் பண்ண முடியுதோ அதே மாதிரி வாங்கியும் வியாபாரம் பண்ண முடியும். ஸோ இந்த மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு சப்ளை டிமாண்டை பொறுத்து வெளிநாட்டில் இருந்து முதலீடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம சிம்பிளாக இப்படி தான் புரிஞ்சுக்கணும். அண்ட் இந்தியன் கமாடிட்டி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணக்கூடிய ட்ரேடர்ஸ் அப்படின்றவங்க ரெகுலர் ட்ரேடர்ஸ் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கான ப்ரொடியூசர்ஸ், அதை ரெகுலராக ட்ரேட் பண்ணுறவங்க, ஸ்பாட் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்க அண்ட் இந்த இந்தியன் மார்க்கெட் அதாவது எலக்ட்ரானிக்கல் ட்ரேடிங் பிளாட்ஃபார்மை ஒரு ஹெட்ஜிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறாங்க. பர்பஸஸ் ஆஃப் த இந்தியன் கமாடிட்டி மார்க்கெட் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விலை நிர்ணயம்,
இதுக்கு இருக்கக்கூடிய அந்த கமாடிட்டிக்கான அந்த பர்டிகுலர் கமாடிட்டிக்கான சப்ளை டிமாண்டை பொறுத்து தாங்க அதனுடைய விலை நிர்ணயம் அப்படின்றது இருக்கும். அதுக்கடுத்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பர்பஸ்க்காக அதோட ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அப்படின்றவங்க ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸில் இந்த ப்ரைஸ் வாலடைலிட்டிக்கு எகெயின்ஸ்டாக அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ட்ரேட்ஸ் போட்டு யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த விஷயம் மற்ற ட்ரேடர்ஸுக்கும் ஒரு லிக்விடிட்டியாக அமையுது. அண்ட் கோல்டு சில்வர் இதில் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக எதிர்பார்க்குறவங்க இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணுறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த விஷயங்கள் இந்த வியாபாரங்கள் மூலயமா எக்கனாமிக்கல் ஸ்டெபிலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் இந்த விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ப்ரைஸில் ஒரு வாலடைலிட்டி இருந்தாலும் அது ஒரு எக்கனாமிக்கல் க்ரோத்துக்கு வழிவகுக்குது அப்படின்றது ஒரு உண்மை. அண்டு இந்த விஷயங்களில் இத்தனை விஷயங்கள் நடக்கிறதுனால இதோட ரா மெட்டீரியல்ஸோடைய ப்ரொடக்ஷன் அண்ட் அதுக்கான டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றதும் ஒரு அதிகமாக உருவாகிறதுனால அந்த விஷயமும் நமக்கு எக்கனாமிக்கலாக ஒரு க்ரோத்தை கொடுக்கும். எப்படி அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு கண்ட்ரி ப்ரொடியூஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு அந்த கண்ட்ரியினுடைய அதாவது அந்த பண மதிப்பில் இருந்து பொருளாதார நிலைமையிலிருந்து எல்லாமே மாறுபடும். அண்ட் ரெகுலேட்டிங் பாடிஸ் ஆர் அந்த இந்தியன் கமாடிட்டி மார்க்கெட்டுக்கான ரெகுலேட்டிங் பாடிஸ் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இவங்க இந்தியாவில் நடக்கக்கூடிய எலக்ட்ரானிக்கல் ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் இவங்க தான் ரெகுலேட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க மெயின் நமக்கு எலக்ட்ரானிக்கல் ட்ரேடிங் பிளாட்ஃபார்முக்கு மெயின். அண்ட் அது சம்மந்தமாக நடக்கக்கூடிய பண பரிவர்த்தனைகளை கம்ப்ளீட்டாக பார்க்கக்கூடியது யார் அப்படின்னா ஆர்பிஐ. அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் அப்படின்றது இந்த ட்ரேடிங் சம்மந்தப்பட்டது, இது சம்மந்தப்பட்ட டேக்ஸஸ் சம்மந்தப்பட்டது, இந்த மார்க்கெட்டோட சப்ளை டிமாண்டை பொறுத்து அதில் இருக்கக்கூடிய ப்ரொடியூஸ் எந்த அளவுக்கு ஆகுது, அதோட அந்த தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கான சப்ளை டிமாண்ட் விஷயங்கள்லாம் அனலிசிஸ் பண்ணி மார்க்கெட்டோட ஸ்டெபிலிட்டியை கண்ட்ரோல் பண்ணுறது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். அண்ட் இதில் எந்த விதமான தவறான ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டீஸும் நடக்கக்கூடாதுங்கிறதுல இவங்க வந்து கம்ப்ளீட் ஒரு அவேர்னஸோடு இருப்பாங்க. அண்ட் அடுத்து ஃபார்வர்ட் மார்க்கெட் கமிஷன்ஸ் அப்படின்றது ஒன்று 2015 வரைக்கும் இயங்கிட்டு இருந்துச்சு. ஸோ கம்ப்ளீட் இது வந்து என்ன அப்படின்னா இப்போ செபி கூட மெர்ஜ் பண்ணிட்டாங்க. ஸோ இதை பற்றின ஒரு விஷயம் அடுத்த ஸ்லைடில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ட்ரேடிங் எக்ஸ்சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்சது எம்சிஎக்ஸ். அண்ட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்துலையுமே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, மெட்டல்ஸ், எனர்ஜி, அக்ரி ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி. அண்டு அடுத்தது நேஷ்னல் கமாடிட்டி அண்ட் டெரிவேட்டிவ்ஸ் எக்ஸ்சேஞ்ச். இவங்க மெயின் ஃபோக்கஸ் எது அப்படின்னா அக்ரிகல்ச்சர் கமாடிட்டிஸ். ஸோ அதில் வந்து அவங்க மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அண்ட் இந்தியன் கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் ஐசிஎக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஐசிஎக்ஸ்னு சொல்லுவாங்க. அண்டு டைமண்ட்ஸ் அண்டு அந்த மற்றது அது சம்மந்தப்பட்ட மற்ற மெட்டீரியல்ஸில் வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணி அந்த ட்ரேட்ஸை ரன் பண்ணிகிட்ருக்கிறாங்க. என்எஸ்சி பிஎஸ்சி நார்மல் அந்த கமாடிட்டி டெரிவேட்டிவ் செக்மெண்ட்ஸில் இவங்க வந்து அந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் கொடுத்து இவங்க வந்து ட்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாமே என்ன அப்படின்னா ஒரு 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 டிரான்ஸ்பரன்சி அண்டு அதுக்கான அந்த கம்ப்ளீட் ஒரு எக்ஸ்சேஞ்ச் எப்படி ரன் ஆகணுமோ அந்த விஷயத்துக்கு அந்த செபியோட நாம்ஸுக்கு உட்பட்டு இவங்க எல்லாமே இவங்களுடைய ட்ரேடிங் அப்படின்ற ஒரு விஷயத்த கொடுத்துட்ருக்காங்க. ட்ரேடிங் ஸ்கிரிப்ட்ஸ் வித் தேர் ஆக்ட்ஸ் அப்படின்னா கமாடிட்டிஸ்க்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஆக்ட் அப்படின்றது எதுவும் இல்லைங்க. அதாவது சிம்பிளாக புரிஞ்சுக்கணுன்னா அந்த கமாடிட்டி அதோட சப்ளை டிமாண்டை பொறுத்து தான் கமாடிட்டி மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணுவாங்க. அண்டு இதில் அந்த நியூ கமாடிட்டிஸ் பற்றின கம்ப்ளீட் அதோட ஸ்டாண்டர்டை செக் பண்ணிவிட்டு நம்மளுடைய எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்தது இதுக்கான விதிமுறைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2015 வரை நம்ம என்ன பேசணும், இந்த ஃபார்வர்ட் மார்க்கெட்ஸ் கமிஷன் அப்படின்ற அந்த அத்தாரிட்டியோடைய கண்ட்ரோலில் மார்க்கெட் இருக்கிற வரைக்கும் ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்ஸ் ரெகுலேஷன் ஆக்ட் 1952ங்கிறது இந்தியன் கமாடிட்டி ட்ரேடிங்கில் இருந்துச்சு. பட் 2015
15 செப்டம்பர் 28ன்னு நினைக்கிறேன், மேபி சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் டேட்டு, செக்யூரிட்டிஸ் கான்ட்ராக்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 1956க்கு மாற்றி அதை கம்ப்ளீட்டாக செபியோட கண்ட்ரோலில் கொண்டுட்டு வந்து இப்போது செபி அப்படின்றவங்க நம்மளுடைய கமாடிட்டி மார்க்கெட்டையும் கம்ப்ளீட்டாக ரன் பண்ணிட்டு வர்றாங்க. அண்ட் இதுக்கான ட்ரேடிங் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க்கெட் இருக்குங்க. ஸ்பாட் மார்க்கெட், நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், ஸ்பாட் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்க இதோட டெரிவேட்டிவ்ஸை ஹெட்ஜிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லி. எப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்பாட் மார்க்கெட் அப்படின்றது நார்மல் நம்ம ஸ்டோர், ஒரு ஜுவல்லரி ஷாப், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வாங்குகிறோம் இல்லைங்களா. ஸோ அவங்க ஃபிசிக்கலாக மெட்டீரியல் சேல்ஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுவாங்க. அடுத்தது டெரிவேட்டிவ்ஸ் பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோவில் பார்ப்போம். இது வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷனாக வச்சுக்கோங்க. ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் கான்ட்ராக்டை இவங்க வந்து எலக்ட்ரானிக்கலாக ட்ரேட் பண்ணுறாங்க. இதில் ஒரு 2 பிளாட்ஃபார்ம் அப்படின்றது ஃபேமஸ். பிஎஸ்சியோடைய சாஃப்ட்வேர் ஒன்று, என்எஸ்சியோட சாஃப்ட்வேர் ஒன்று. ஸோ இது சம்மந்தப்பட்டது சிம்பிளாக தெரிஞ்சுக்கங்க இதுதான் அப்படின்றது. ரொம்ப ஓவர்வியூ நமக்கு தேவையில்லை. அண்ட் ட்ரேடிங் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா காலையில் 9 டு நைட்டு 11:55. இந்த 9ன்றது காலையில் 8:45க்கு ப்ரீ மார்க்கெட் ஓப்பன் ஆகிரும். ஓகேங்களா. ஸோ 11:55 வரைக்கும் ட்ரேட்ஸ் வந்து கமாடிட்டி மார்க்கெட்ஸ் இந்தியாவில் நடக்குது. பட் நார்மல் ஹாலிடேஸ் அப்படின்றது இதுக்கும் அமையும். என்எஸ்சி பிஎஸ்சி மாதிரி இதுக்கும் நார்மல் ஹாலிடேஸ், கவர்மெண்ட் ஹாலிடேஸ் அப்படின்றது அமையும். அண்டு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸுக்கான ட்ரேடிங் அப்படின்றது 9 மணிலேருந்து ஈவினிங் 5 மணியோட ஸ்டாப் ஆகிடும். அண்ட் இதுக்கான செட்டில்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்பாட் மார்க்கெட்டில் மேபி 1 or 2 டேஸில் அதோட செட்டில்மெண்ட்ஸ் அப்படின்றது நடந்துடும். அண்ட் எலக்ட்ரானிக்கல் ட்ரேடிங்கில் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் கான்ட்ராக்ட் அப்படின்றது இந்த கிளியரிங் அத்தாரிட்டி இருக்காங்க இல்லைங்களா, MCXCCLன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சில கிளியரிங் அத்தாரிட்டிஸ் வந்து அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு நமக்கு எப்படி ஸ்டாக் மார்க்கெட்டில் அதோட வெரிஃபிகேஷனை வச்சு செட்டில்மெண்ட் கொடுத்தாங்களோ அதே மாதிரி மேபி ட்ரேடிங் +1 அல்லது ட்ரேடிங் +2 டேட்டில் செட்டில்மெண்ட் அப்படின்றது நடந்துகிட்ருக்குது. இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் சீலிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் மேனிப்புலேஷனை தவிர்க்கிறதுக்கு அந்த இன்சைடர் ட்ரேடிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை கம்ப்ளீட்டாக ப்ரிவென்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சர்டன் கமாடிட்டிஸ்க்கு அதை ஹோல்டு பண்ணுறதுக்கான ஒரு சில விஷயங்கள் அப்படின்றது இருக்குது. எதுக்கு அப்படின்னா இது ப்ரைஸ் மேனிப்புலேஷனை தவிர்க்க, அதாவது வாண்டடாக டிமாண்டை க்ரியேட் பண்ணுற மாதிரியான மேனிப்புலேஷன்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சீலிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நார்மல் அந்த ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் அல்லது என்ஆர்ஐ அல்லது ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இவங்களுக்கு ஆர்பிஐ விதிச்சிருக்கிற கைட்லைன்ஸ் அப்படின்றது மார்க்கெட்டை டெஸ்ட்ராய் பண்ணுற அளவுக்கு இல்லாமல் அவங்களே ஒரு ஒரு யூகத்தை க்ரியேட் பண்ணி அந்த ஒரு மார்க்கெட்டில் ஒரு சில சம்திங் இந்த மாயைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு இல்லாத எந்த அளவுக்கு அவங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற இன்வெஸ்ட்மெண்ட் சீலிங்ஸ் ஆர்பிஐ வச்சுருக்காங்க. ஸோ அதை பொறுத்து அந்த விஷயங்கள் பாதுகாக்கப்படுது. அண்ட் இன்னொரு விஷயம் மார்ஜின் அப்படின்றத கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி அதோட ஸ்டெபிலிட்டியையும் அண்டு நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அந்த யூகத்தை வச்சு ட்ரேட் போடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கான வேலைகள் அப்படின்றது இந்தியன் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இது தாங்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், ஒரு ஸ்பெஷலாக எதுவுமே இல்லை. அண்ட் இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷன், நார்மலாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணுறவருக்கு முதல் விஷயம் என்ன, எஜுகேஷன் அப்படின்றது ஒரு வேணும். ஸோ அந்த எஜுகேஷன் அப்படின்றத கம்ப்ளீட்டாக ஒரு ரெகுலேட்டிவ் பாடியாக இருக்கட்டும் அல்லது எக்ஸ்சேஞ்சாக இருக்கட்டும் அது ரெகுலராக அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது அவங்களுடைய மாற்றங்கள் சம்மந்தப்பட்டது அல்லது அந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கான சப்ளை டிமாண்ட் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் இது எல்லாத்தையுமே அவங்க வந்து லிஸ்ட் பண்ணி ஒரு எஜுகேஷனாக கம்ப்ளீட்டாக கொடுத்துட்ருக்குறாங்க. இதில் இன்னொரு விஷயம் ஆப்ஷன் என்ன இருக்குதுன்னா நமக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற மாதிரியே காம்பன்சேஷன் மெக்கானிசம் இருக்குதுங்க. நம்ம ஃபஸ்ட்டே பார்த்த மாதிரி இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட். ஸோ அது வந்து என்ன அப்படின்னா ட்ரேடருக்கான ஒரு ரிலீஃப், அதாவது ட்ரேடர்னே சொல்லக்கூடாது, ஒரு இன்வெஸ்டர், அந்த இன்வெஸ்டருக்கான ரிலீஃப். சப்போஸ் உங்கள் ப்ரோக்கர் வந்து டிஃபால்ட் ஆகிட்டா ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் ரிஃபண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நம்ம முதல்ல சொன்னோம் இல்லைங்களா, அந்த அவேர்னஸ் அதை கொடுக்கறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த செபியோட ரெகுலேஷன்ஸ் 2015 அந்த லிஸ்ட் ஆஃப் ஆப்ளிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பார்த்தோம் இல்லைங்களா,
அந்த ரெகுலேஷனில் கமாடிட்டி ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட விஷயங்களை எப்படி சொல்லணும் அப்படின்றதுக்கான ரூல்ஸ் இருக்குது. அதை பேஸ் பண்ணி நமக்கு என்ன அப்படின்னா டீட்டெயில்ஸ் அப்படின்றது வெளியே வரும். அண்ட் இன்னொரு விஷயம் எஸ்சிஆர்ஏ, நமக்கு தான் எஃப்சிஆர்ஏ கேன்சல் பண்ணிட்டு எஸ்சிஆர்ஏ மட்டும்தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போது இதை பேஸ் பண்ணி மார்க்கெட்டோட ரெகுலேஷன் அண்ட் இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷன் அப்படின்றது ஒரு ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணப்படுது. அண்ட் அதே மாதிரி ஒரு மேனிப்புலேஷன்ஸ் நடக்காமல் இருக்கிறதுக்கு, அன்ஃபேர் ட்ரேடிங் ப்ராக்டிசஸ் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்கான வேலைகள் கண்டிப்பாக நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற மாதிரியே கமாடிட்டி மார்க்கெட்லேயும் இருக்குதுங்க. ஃபைனலாக இன்ஸ்ட்ரக்ஷன் கைட் ஃபார் பிகினர்ஸ். கமாடிட்டி மார்க்கெட் பற்றி நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா செபிஸ் அந்த 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 செபியோட கான்ட்ராக்ட், செக்யூரிட்டி கான்ட்ராக்ட்ஸ் ஆக்ட் 1956 படிங்க. ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் 2002 படிங்க. செபியோட ஆக்ட் 1992 இதை படிங்க. அண்ட் நார்மல் இன்ஸ்ட்ரக்ஷன் கைட் ரெகுலராக வரக்கூடிய ஆர்பிஐயோட கைட்லைன்ஸ் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸோட ரிப்போர்ட்ஸ். இது எதுக்கு அப்படின்னா எக்கனாமிக்கலி கமாடிட்டி மார்க்கெட்டோட ட்ரெண்டை புரிஞ்சுக்கிறதுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸோட ரிப்போர்ட்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். ஸோ நீங்கள் போய் இந்த விஷயங்களை இன்னும் இன்டெப்த்தாக படிக்கணும் அப்படின்னா நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம். சிம்பிளாக இந்தியன் கமாடிட்டி மார்க்கெட்டை பற்றி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நார்மல் நம்ம கடையில் ட்ரேட் ஆகிற அந்த கோல்டு, சில்வர் அண்ட் ரைஸ், வீட் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஆன்லைனில் ஹெட்ஜிங் பர்பஸ்க்காக அல்லது இந்தியன் கமாடிட்டி மார்க்கெட்டோட க்ரோத்தை பொறுத்து அதோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்றது அல்லது அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்றது கம்ப்ளீட்டாக வெளிநாட்டில் இருந்தும் வரும். ஸோ இந்த ட்ரேடிங் நடக்கிறது மூலயமா அதிக ப்ரொடியூஸ், அதாவது வியாபாரத்தை பார்த்து உற்பத்தியாளர்கள் அவங்களுடைய உற்பத்தியை இன்னும் அதிகம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது மூலயமா வியாபாரம் நடக்கும். அந்த வியாபாரம் மூலயமா அதாவது உற்பத்தி பண்ணுறவர், அதை வாங்கி விற்பனை பண்ணுறவர் அண்ட் கவர்மெண்ட் டேக்ஸ் மூலயமா ப்ராஃபிட் பண்ணுவாங்க. அண்டு இன்னொரு விஷயம், அந்த வாங்கி வியாபாரம் பண்ணுறவர் அங்கே சந்தையில் நடக்கக்கூடிய விலையோட ஏற்ற இறக்கத்தை சரி பண்ணுறதுக்கு இந்தியன் கமாடிட்டி மார்க்கெட்டை ஒரு ஹெட்ஜிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸ்பாட் மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய விலையோட ஏற்ற இறக்கத்தை இந்த டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்டில் அவங்க வந்து என்னென்னா ஹெட்ஜ் பண்ணி மேபி அவங்களுடைய லாஸஸை குறைக்கிறதுக்கான ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் தான் நிறைய இன்வெஸ்டர்ஸ், நம்மளை மாதிரி ட்ரேடர்ஸ், இன்வெஸ்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்க மணி உள்ளே கொண்டு வந்து அது மூலயமா நடக்கக்கூடிய சின்ன சின்ன மூமெண்ட்ஸில் தெளிவான ப்ராஃபிட் அப்படின்றது பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷன்ஸ், ஸோ அந்த மணியை வச்சு நீங்கள் இப்படி ப்ளே பண்ணக்கூடாதுன்ற விஷயம் அண்ட் இதில் மணி அப்படின்ற ஒரு விஷயம் எப்படி வந்துட்டு போகணும் அப்படின்றதெல்லாம் இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்டில் வரும். ஸோ இதை கம்ப்ளீட்டாக படிக்கணுன்னா அந்தந்த ஆக்ட் சம்மந்தப்பட்ட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் படித்து பார்த்து நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். தெளிவாக கற்றுக்கிட்டு ட்ரேடிங் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோ எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சது தாங்க, கரன்சி அண்டு ஃபாரெக்ஸ் மார்க்கெட். ஸோ நிதிச்சந்தை அப்படின்றது என்ன, எப்படி ரன் ஆகுது இந்தியாவில் அப்படின்றத நம்ம கம்ப்ளீட்டாக அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.